கர்த்தர் கொடுத்தது நாளுக்காக கர்த்தரை நான் நன்றி துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். நம்ம சங்கீதத்தில் தான் படிச்சு சங்கீதம் 26வது அதிகாரத்தை சங்கீதம் 26 இன்னைக்கு 10வது வசனம். ஒரு கைகளிலே தீவினை இருக்கிறது, அவர்கள் வலது கை பரிதானங்களால் நிறைந்திருக்கிறது. இப்போ இது ரெண்டுமே நம்முடைய வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம். நான் எல்லாமே முக்கியமானதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் எது தேவையோ அதை நம்ம ஆண்டவர் நமக்கு சொல்லித்தரணும். யாராவது சொல்லித்தரலன்னா நமக்கு தெரியாது. பார்த்தீங்களா? தெரியாத காரியங்களை நம்ம படிக்கிறதுக்கு தான் ஆண்டவர் ஆவியானவரால் எழுத வச்ச வசனங்கள் தான் வசனங்கள் மூலமாக நம்ம படித்து அதன் மூலமாக நம்ம கடைபிடிக்கும்பொழுது நிறைய காரியங்களை நம்ம தோல்வி அடைதெல்லாம் நம்ம தவிர்த்து வெற்றியை சுதந்திரிக்கலாம். அதனால் இந்த காரியமும் நமக்கு ரொம்ப முக்கியமானது. அதனால் நம்ம இந்த வசனத்தை நம்ம தியானிப்போம். ஆண்டவர் இடைவிட்டு நம்மளோடு கூட பேச ஜெயிப்போம். நல்ல தகப்பனே உங்களுக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி. வசனங்களை தியானிக்கும்போது நீங்கள் எங்களோடு கூட பேசணுமா ஜெபிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் இருக்க குறைகளை ஆண்டவரை சுற்றி காட்டி எங்களை நடத்துகிற நல்ல தகப்பனாக இருக்கீங்க. அதுதான் நன்றி. அந்த வசனங்களை தியானிக்கும்பொழுது ஆவியானவர் எங்களோடு கூட பேசி எங்களை வழிநடத்துமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரை எங்களுடைய வாழ்க்கையில் இருக்க குறைகளை சுற்றி காட்டி அதை நிறைவாக்க வழிநடத்தவே எங்களோடு கூட நீங்கள் பேசுகிற தகப்பனாக இருக்கீங்க. மனிதனை போல அல்ல, விழுந்து விட்டு அப்படியே அவ்வளோ தட்டி விட்டு அப்படியே ஆண்டவரே போகிற தேவன் அல்ல, மனிதனை போல அல்ல. ஆண்டவரே மனிதனால் தள்ளப்பட்ட நிலையில் இருக்கிற எங்களை தூக்கி எடுக்கவே எங்களோடு கூட பேசுகிற தேவனா, எங்களோடு வசனங்கள் மூலமாய் ஆண்டவரே நீங்கள் எங்களோடு கூட இடைவிடுகிற தேவனாக இருக்கிறபடியா நன்றி செலுத்துகிற சுவாமி. அப்படி நாங்கள் ஆண்டவரே மனிதனால் தள்ளப்பட்டு இருக்கிற நிலையில் நாங்கள் இருப்போம் என்றால் ஆண்டவரே நீங்கள் நான் இருக்கிறேன், என்னோடு கூட இருந்து எல்லாத்தையும் செய்து முடிப்பேன்னு சொல்லி அந்த உத்தரவாதத்தை தந்து அந்த வாக்கு தத்துவத்தை எங்களை நடத்துகிற தேவனாக இருக்கிறபடியா நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் நீங்கள் பொறுப்படுத்தி வல்லனத்தமாக ஜெபிக்கிறோம். எங்கள் முயற்சிகள் வீணானாலும் உம்முடைய ஆண்டவரை சித்தப்படி நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கும் பொழுது அதை எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்து முடிக்கிற நல்ல தகப்பனாக இருக்கிறபடியா நன்றி செலுத்துகிறோம். எந்த இடத்துல வெட்கப்படுகிறோமோ அந்த இடத்துல உயர்த்துகிற நல்ல தகப்பனாக இருக்கிறபடியா நன்றி செலுத்துகிறோம். முழுவதுமாக என்னுடைய கருத்தில் அர்ப்பணிக்கிற சுவாமி. வசனங்களை தியானிக்கும் போது எங்களோடு கூட ஆவியானவர் பேசணுமா ஜெபிக்கிறேன். துதிக்கான மகிமையெல்லாம் அம்மக்கே செலுத்துகிறேன். இயேசு ரட்சகர் நாமத்தில் ஜெபங்களுக்கு நல்ல பிதாவே, ஆமென். பாடல் பாடி வசனத்துக்குள்ள கலந்துச்சிருவோம். பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, ஒருவரே பரிசுத்தரே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, ஒருவரே பரிசுத்தரே. என்னை ஆதரித்து காப்பவரே பரிசுத்தர், இம்மணி போல் காத்தவரே பரிசுத்தரே. ஆதரித்து காப்பவரே பரிசுத்தரே, கண்மணி போல் காத்தவரே பரிசுத்தரே. கண்மணி போல் காத்தவரே பரிசுத்தரே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, நீர் ஒருவரே பரிசுத்தரே. சாப பாவம் நீக்கினீரே பரிசுத்தரே, ஜீவன் தந்து ஜீவனை காத்தீர் பரிசுத்தரே. சாப பாவம் நீக்கி நீரே பரிசுத்தரே, ஜீவன் தந்து ஜீவன் காத்தீர் பரிசுத்தரே. ஜீவன் தந்து ஜீவனை காத்தீர் பரிசுத்தரே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, நீர் ஒருவரே பரிசுத்தரே.
பரிசுத்தரே, நீதியின் சூரியனே பரிசுத்தரே, விடிவெள்ளி நட்சத்திரமே பரிசுத்தரே, நீதியின் சூரியனே பரிசுத்தரே, நீதியின் சூரியனே பரிசுத்தரே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, நீர் ஒருவரே பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, நீர் ஒருவரே பரிசுத்தரே. சங்கீதம் 26 சங்கீதத்தில் 10வது வசனம், அவர் கைகளினாலே தீவனை, அவர் கையில் தீவனை இருக்கிறது, அவர்கள் வலது கை பரிதானங்களாக நிறைந்திருக்கிறது. இப்போ நமக்கு இது ரெண்டுமே இந்த கைகளினால செய்யக்கூடிய ஒரு தவறான காரியங்களை செய்கிறாங்க அப்படிங்கிறத சுட்டி காட்டுறதுன்னு பார்ப்போம். அவர் ஜெபிக்கும் பொழுதே பாருங்கள், நிறையா காரியங்கள் நான் சொல்லும் போது அவர் நான் என்னுடைய குறைகளையும் சொல்லுவார், மற்றவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொல்லுவார், ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறாரு, என்ன நடத்த போகிறாரு, அவர் எப்படி நடத்துவார் அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆண்டவர் இதெல்லாம் செய்வார், இது செய்ய மாட்டார், இதை நம்ம தவறுன்னு சுட்டி காட்டுவார், சுட்டி காட்டும்போது நம்ம செய்யாமல் இருக்கணும். நமக்கு அந்த தீங்கு வரும்பொழுது நமக்கு நன்மையான காரியங்களை செய்வாருங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சு ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிற அந்த தாவீது ஜெபித்த மாதிரி ஜெபிக்கணுங்கிறது தான் நம்ம இந்த ஜெபத்தை பார்க்கணும். அவர்கள் கைகளிலே முதல்ல கைகளை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா தீவனை இருக்கிறது அப்படிங்காரு. இப்போ கைகள்ங்கும்போது பார்த்திங்கன்னாக்கி ஆண்டவர் கைகளை முக்கியமாக நிறையா காரியங்கள் நம்ம மற்ற நிறைய படிக்கும், கைகளை பற்றி நிறையா சொல்லுவார். கைகளை பற்றி நம்ம நிறையா இந்த வசனத்தின் மூலமாக நிறைய கை இந்த வலது கை இடது கை அப்படிங்கிறத பற்றிலாம் நிறையா காரியங்கள் நமக்கு கற்றுத்தராங்க. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். வெறும் கையினால் தீவனையாக இருக்குதுன்னா கையில் என்ன இருக்குது அப்படிங்கிறது முதல்ல கையில் பார்ப்போம். ஏசாயா 35:3 பார்த்திங்கன்னா தளர்ந்த கைகளை திடப்படுத்துக்கிறார். அப்போ நம்ம தளர்ந்து போயிருக்கோம், ஏதோ ஒரு காரியத்தில் நம்ம வீக்னஸாக இருக்கணும் வைங்க. அப்போ நம்ம ஆண்டவர் தான் நம்மளை திடப்படுத்துகிற தேவனாக இருக்கார். அப்போ நம்மளை திடப்படுத்தி நம்மளை நடத்தும் பொழுது நம்ம இந்த தளர்ந்து போய் வேறு காரியங்களில் நம்ம விழுந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதில் நீங்கள் பார்த்திங்கன்னா யாத்ராகமத்தில் படிச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்ல காரியங்கள் நம்ம படிக்கலாம். ஏன்னா இந்த கைகள் தளர்ந்து போகுதுனாலே அவங்களுக்கு தெரிஞ்சிடும். நிறைய வேதாகமத்தை நம்ம படிக்கிறவங்களா இருந்தாங்கன்னாக்கி அவங்களுக்கு உடனே அந்த யாத்ராகமத்தில் நடந்த மோசே காரியம் நடந்து பார்த்திங்கன்னா அந்த காரியங்கள் தான் அவங்களுக்கு தென்படும். ஏன்னா யாத்திராம் 17, 11, 12 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி இந்த அமலேக்கியரோடு போர் செய்யும்போது அவங்க போர் செய்ய போகும்போது மோசேயின் கை தளர்ந்து போகுது. ஏன்னா தூக்கி மேலே ஆண்டவரை நோக்கி தான் தூக்குறாங்க. நம்ம இப்போது ஆபிரகாம்லாம் மேலே தூக்கி ஜெபம் பண்ணுவார் பார்த்தீங்களா, அப்படி 2 கையும் நம்மளும் ஜெபம் பண்ணும்போது மேலே உயர்த்தி தூக்கி ஜெபம் பண்ணுவோம் பார்த்தீங்களா. அந்த மாதிரி அவர் உயர்த்தி எப்பவும் வெற்றி ஆண்டவருடைய கருத்துலேருந்து வருதுன்னு சொல்லி அவர் 2 கரங்களையும் மேலே தூக்கி வச்சுருக்கும்போது அந்த கை தளர்ந்து விழும்பொழுது அவங்க அவர் உயர்த்தி பிடிக்கும்போது அவங்கெல்லாம் ஜெயிக்காங்கன்னு சொல்லி பார்க்கும். அவர் கை தளர்ந்து விழும்போது பார்த்திங்கன்னா முழு அந்த நம்பிக்கை ஆண்டவர்கிட்ட வச்சு அவர் ஜெபிக்கும் பொழுது அந்த கை தளர்ந்து போகும்போது மோசேயின் கை தளர்ந்து விடும்னோடனே அங்கேயும் அவங்க தோற்று போகிறத நம்ம பார்க்கணும். அப்போ அவங்க அமலேக்கியனை எப்படி ஜெயிக்கலாம் அப்படிங்கும்போது இவர் கை தளர்ந்து விடாமல் பார்த்துக்கணும். இப்போ நம்ம கை எப்படி இருக்கணும், சுத்தமாக இருக்கணும், இல்லாட்டா ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்யதாக இருக்கணும். அப்படிங்கும்போது அவர் எப்படியும் ஜெயிக்கணும், இங்கே தோற்று போகக்கூடாது. அதனால் அவங்க கூட இருக்கவங்க ஆரோன் தான் முக்கியமாக ஆண்டவர் அழைச்சி விட்டார். ஆரோனும் ஊரும் 2 பேரும் சேர்ந்து பார்த்திங்கன்னாக்கி இவங்க கூட இருந்தவங்க அவர் கையை பிடிச்சி ஒரு கல் எடுத்து அந்த கல் மேலே தூக்கிங்க, அந்த இடத்த பண்ணிங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த இடத்த படிச்சிங்கனாக்கி கையை தூக்கி வச்சுட்டு அவங்கள ஒரு கை கீழே விழாதபடி மேலே தூக்கி வச்சு பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ கையினால் அவங்க எவ்வளோ ஆசீர்வாதத்தை சுதந்திரிச்சிட்டாங்க. கை கீழே வந்தோடனே ஆசீர்வாதத்தை இழந்து போக முடியுமோ, நம்ம விழுந்துருவோமோ அப்படின்னு சொல்லி மோசேயின் கை எப்பவுமே உயர்ந்ததாக இருந்தது. அப்போ நம்முடைய கை எப்பவுமே ஆண்டவர் நோக்கி தான் உயர்ந்துருக்கணுமே இல்லையா, மற்ற யாரையும் அவர் உதவி செய்யுங்கன்னு சொல்லி யாரையுமே கூப்பிடல. ஆண்டவர் நோக்கி பார்த்ததுனால அந்த நோக்கி பார்த்துட்டு 2 பேரும் 2 கரங்களை பிடிச்சி வைக்கும்போது வெற்றியை சுதந்திரிச்சாங்கன்னு நம்ம பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கையில் எப்பவுமே ஆண்டவர் நோக்கியே பார்க்கணும். அவர் நம்ம கையில் திடப்படுத்தி நம்மளை
நம்மளை நடத்தக்கூடிய நல்ல தகப்பன். ஏன்னா தளர்ந்த கைகளை திடப்படுத்துகிறவர். நம்ம கை தளர்ந்து போகும், ஒரு சோர்வு வந்து நம்ம விழுந்து போவோம். இந்த டயத்தில் ஆண்டவர் நம்மளை தூக்கி விடுறதுக்கு வல்லமுள்ள தேவனாக இருக்கார். அவரை நம்ம நம்பி ஜெயிக்கணும். ரெண்டாவது ஒரு காரியம் பார்த்தீங்கன்னாக்கி எபிரேயர் 12:12 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி, ஆக நெருந்த கைகளை தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிறுத்துங்கள். ஆண்டவர் என்ன செய்தார்? நெளிந்து போனது கைகள் நெகிழ்ந்து போச்சு. தளர்ந்த காலும் முழங்கால் வந்து என்ன செய்யாச்சு? தளர்ந்து போயிட்டு அது வந்து நெகிழ்ந்து போயிட்டு எல்லாமே வந்து விழுகிற ஒரு ஸ்டேஜில் இருக்கும் பொழுது நீங்கள் வந்து திரும்ப நிறுத்துங்கள் அப்படிங்கிறாரு. அப்போது திரும்ப நிமிர்ந்து நிற்கணுனாக்கி ஆண்டோடைய பிரசனம் நமக்கு வேணும். ஆண்டோடைய பிரசனத்தினால தான் நம்ம வாழ்க்கையில் வந்து தளர்ந்து கிடக்காமல் நம்மளை வந்து எந்த இடத்துலையும் அவரே தூக்கி விடுறதுக்கு நம்ம அவர் நிச்சயமாக தூக்கி விடுவார். அப்படிங்கிற நிச்சயத்தில் நம்ம அவர்கிட்ட நம்ம ஜெபிக்கணும். முற்றிலுமாக நம்மளை நடத்தக்கூடிய தகப்பன் அவர் தான் சொல்லி இவங்க வந்து கையும் தளர்ந்து போச்சு, எல்லாமே தளர்ந்து போன நேரத்தில் நம்ம ஆண்டவரை நீங்கள் வந்து என்ன செய்யுங்க? திரும்ப நில்லுங்கள்னு சொல்கிறாரு. அப்போ திரும்ப நிற்கிறதுக்கு ஆண்டோடைய ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரத்துக் கொள்ளணும். இந்த கைகள் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத வந்து நம்ம முதலாவது ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவர்கிட்ட தான் எல்லாமே கேட்கணுங்கிறதுக்கு தான் நம்மளுடைய கைகளே எதனுமே வெளியே மற்ற எதுக்கும் கை வந்து ஏந்தவே கூடாது அப்படிங்கிறது ஒரு பாடல் கூட, கை ஏந்த விடலை அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் பாடுவாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் வந்து ஆண்டவரத்தில் மாத்திரம்தான் கரங்களை எல்லாம் நம்ம முக்கியமாக நம்ம பார்க்கும்போது யாருமே பாருங்கள் மற்றவங்கள்ட்ட உதவி கேட்கவே மாட்டாங்க. ஆண்டவர் நோக்கி கேட்டுட்டு அவர் என்ன நடத்தாரோ அதுபடி நடந்து அவங்க ஜெயத்தை பெற்றுக்கொண்டாங்க. அதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலும் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள கைகள் எப்பொழுதுமே நம்ம சோர்ந்து போயிருக்கும்போதோ தளர்ந்து போயிருக்கும்போதோ ஆண்டவருடைய பிரசனத்தில் ஆண்டவருடைய பாத்திலிருந்து அவருடைய வசனத்தை தியானித்து அவர் தான் நமக்கு உதவி செய்யறதுக்கு நம்ம அர்ப்பணிக்கணும். அவங்க கைகளில் தீவினை இருக்குதாமா. இப்போ கையெல்லாம் எப்படி இருக்கணும்னாரு? ஆண்டவர் நோக்கி இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கி தீவினை இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இதெல்லாம் நம்ம படிக்கும்போது இல்லாத காரியங்கள் தான் நம்ம இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கும். இப்போ கைகள் வந்து ஆண்டவர் நோக்கி இருக்கணும்னு நம்ம படித்தோம். தீவினைகளை பார்த்தீங்கன்னா சங்கீதம் 119, 150 பார்த்தீங்கன்னாக்கி, தீவினையை பின்பற்றுறவர்கள் சமீபமாக இருக்கிறார்கள், அவர்கள் உங்களுடைய வேதத்துக்கு தூரமாக இருக்கிறார்கள். இப்போ ஆண்டவருடைய வேதத்துக்கு தூரமாக இருக்கிறவங்க மத்தியில் நம்ம வாழ்ந்தோம்னாக்கி நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு நம்ம யோசனை பண்ணி பாருங்கள். ஆண்டவருடைய வார்த்தை நம்மகிட்ட இருக்கும்பொழுது நம்ம வெற்றியை சுதந்திரிக்க முடியும். வசனம் இல்லைனாக்கி நம்ம விழுந்து போவோம். அதனால் வசனமே அவங்களுக்கு தூரமாக இருக்குமா. தீவினை செய்கிறவன் பின்பற்றுறவர்கள் எங்கிட்ட இருக்காங்க, அவங்க பூரா வேதத்துக்கு தூரமாக தான் இருக்காங்க. அப்போ அவங்க கூட நம்ம வந்து ஒட்டி அவங்க தான் நமக்கு ஏதோ செய்வாங்க அப்படிங்கிறதுல நம்ம இருக்கக்கூடாது அப்படிங்கிறத இந்த வசனம் நமக்கு சுட்டி காட்டுறதை நம்ம பார்ப்போம். அப்போ வேதத்துக்கு தூரமாக இருக்கவன் நமக்கு சமீபமாக இருக்கவே கூடாது. அவன் சமீபமாக இருந்தோம்னா நம்ம ஆண்டுக்கு பிரியமில்லாத பிள்ளையாக நம்ம மாறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வேதத்துக்கு தூரமாக இருக்கிறவன் வந்து எவ்வளோ தீவனை செஞ்சு மற்றவன் எவன் இருந்தாலும் சரி அவன் மத்தியில் நாங்கள் போகாதபடி எங்களை காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம வந்து ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபிக்கணும். இன்னொரு வசனமும் இருக்குது. நீதிமொழிகளில் 13வது அதிகாரத்தில் 21வது வசனத்தை பார்த்திங்கன்னா, பாவிகளை தீவனை தொடரும், நீதிமான்களுக்கோ நன்மை பலிக வரும் என்று அவர் வந்து பலனாக வரும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா பாவிகளை தீவினை தொடருமா. அப்போது பாவம் செஞ்சு மற்ற அது எல்லாமே கெட்ட காரியங்கள் செய்கிறவங்க தான் அவன் தீவினை தொடரும்னு சொல்லி பார்க்கு. அப்போ நம்மளை தொடர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் நீதிமான்களுக்கோ நன்மை ஆண்டவர் இந்த பலனாக வரும்னு சொல்றாரு. அப்போ இந்த தீவினை செய்தவன் எப்படி பண்ணப்பட்டவன் பாவிகளாக இருக்கவன். அப்போ நீதிமான்னா யார், பாவினா யார், இந்த ரெண்டுக்கும் நம்ம வித்தியாசம் கண்டுபிடிச்சிட்டோம்னா நமக்கு என்ன பலன் ஆண்டவர் தருவார் அப்படிங்கக்கூடிய காரியங்களை நமக்கு செய்வார். இந்த தீவினை தொடர்றது யார், தீவினை என்ன பின்பற்றவன் யார், எப்படிப்பட்டவன், ரெண்டுமே நம்ம பார்த்துட்டோம். இது வந்து நம்ம வாழ்க்கையில் செய்யாமல் இருக்கிறதுக்கு ஆண்டர்கிட்ட நம்ம ஜெபிக்கணும். அவர்கள் வலது கை பரிதானங்களாக நிறைந்திருக்கிறது. இப்போ வலது கை அப்படிங்கும்போது நீங்கள் ரொம்ப முக்கியமாக நிறைய அதுதான் நான் சொல்கிற மாதிரி வசனங்களை நிறையா தியானிக்கணுங்கன்னா நம்ம வந்து இந்த ஒரு காரியத்தை சொல்ல போகும்போதே அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். ஏன்னா வலது கைங்கும்போது பார்த்திங்கனாக்கி அது ஒரு ஆசீர்வாதத்தை கரத்தை வச்சு அவங்க தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. அப்போ வலது கரத்தை வச்சு ஜெபம் பண்ணுறதுங்கிறது வந்து ரொம்ப நீங்கள் பழைய ஏற்பாடுனாலும் பார்க்கலாம், புதிய ஏற்பாடுனாலும் பார்க்கலாம். அந்த வலது கரத்துக்கு அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் ஆண்டவர் கொடுத்துருந்தாரு. இது நீங்கள் நான் ஒரு வசனம் எடுத்து சொன்னோம்னாக்கி உங்களுக்கு நமக்கு எப்பவும் அப்படி தானே வசனங்கள் மூலமாக படிக்கும்போது தான் தெரியும். சொல்லிட்டே அப்படியே வாசிச்சிட்டே போனோம்னாக்கி புரியாது. ஆதியாகமம் 48, 14, 18 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, ஆதியாகமத்தை நீங்கள் 48வது அதிகாரத்தை படித்து பார்த்தீங்கன்னாக்கி அந்த ஆசீர்வாதத்தை யாக்கோபு வந்து உங்கள் பேரனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்காரு. வந்து ஒருத்தரும் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பாங்க, நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பா ஆசீர்வாதமாக இருக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அப்போ யாக்கோபு ஆசீர்வதிக்கும் போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கி முதல் பிள்ளைக்கு தான் வந்து வலது கரத்தினால ஜெபம் பண்ணி அவங்க முதல் ஆசீர்வாதம். ஏன்னா பங்கில் எப்போவுமே வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தகப்பனும் தாயும் பார்க்குறவங்க முதல் பிள்ளை.
அவனுக்கு வந்து 2 பங்கு, மற்றவங்களுக்கு 1 பங்கு, மற்ற பிள்ளைகளுக்கெல்லாம் ஒவ்வொரு பங்கு வரும். அப்போ வந்து தாயும் தகப்பனையும் முதல் பிள்ளை தான் பார்க்கணும். அந்த முதல் பிள்ளைக்கு தான் எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுக்கறதுக்கு ஆண்டவர் வந்து அனுமதிச்சிருந்தார். ஆனால் அந்த இஸ்ரேல், அதாவது யாக்கோப்புங்கிறவர் ஆண்டவர் இஸ்ரேல்னு சொன்னார்ல, அவர் வந்து பேரனை ஆசீர்வதிக்கும் போது வலது கை, அந்த வசனத்தை நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும், வலது கையை தலையில் வைப்பாங்க. இவன் வந்து மாற்றி வைக்கிறத நீங்கள் பார்க்கலாம். மாற்றி வச்சவொன்னே பார்த்தீங்கன்னா அவன் அவனுடைய அப்போ வந்து எனக்கு என்ன இப்படி மாற்றி வைக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து மாற்றி வைக்கிங்கப்பா, நீங்கள் வந்து தலையை வந்து சின்ன பையன் தலையில் வைக்கிங்க, வலது கையை இவன் கையில் வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் திருத்ததை நீங்கள் 18வது வருஷத்துல நீங்கள் பார்க்கலாம். அவன் என்ன சொல்கிறான்னு பாருங்கள், என் தகப்பனே அப்படி இல்லை, இவன் மூத்தவன், இவனுடைய தலையின் மேல் உம்முடைய வலது கையை வைக்க வேண்டும் என்றான். அப்போ நான் கையை கரெக்டாக தான் வைக்கேன். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, ஆசீர்வாதத்தை எப்படி கொடுக்கணுங்கிறத ஆண்டவர் சொல்கிறத தான் அந்த ஆள் செய்கிறாரு. ஆனால் வந்து மகன் சொல்கிறான், நீ தப்பாக செய்கிறீங்கப்பா, இப்படிலாம் செய்யவே கூடாது, நீங்கள் எப்படி தப்பாக செய்கிறீங்களே, என் வலது கை வந்து என் சின்ன பையனுக்கு தலையில் வச்சு ஆசீர்வதிக்கிங்கப்பா அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்படி இல்லை, ஆண்டவர் சொன்னதை நான் செஞ்சுருக்கேன், சின்னவன் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறத பார்க்கணும். நம்ம வந்து வசனத்தை படிக்கும் பொழுது நீங்கள் பார்க்கலாம். அப்போது ஆசீர்வாதங்கிறது வந்து ரொம்ப முக்கியமானது. ஏன்னா வந்து ஈசாக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க போகும்போது ஏமாற்றி வாங்கிட்டு போன பிறகு அவன் வந்து ஏசா கேட்கும் பொழுது பார்த்தீங்கன்னாக்கி யாக்கோபு ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லும் பொழுது இவன் கேட்பான், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லையா, எப்படி நீங்கள் கொடுத்துட்டீங்களே அப்படின்னு சொல்லும்போது, இல்லைப்பா அவன் கொடுத்தது தான், அவன் முதல் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு போயிட்டான், உனக்கு இனிமேல் என்ன தர முடியும் எனக்கு அப்படின்னு சொல்லுவார். அப்போது ஒரு திருப்பி ஆசீர்வாதத்தை கொடுத்தாச்சுனாக்கி அந்த ஆசீர்வாதம் அப்படியே அவங்களுக்கு தான் அந்த ஆசீர்வாதம் சொல்லி, இப்போ ஆண்டவர் சொல்லி தான் நான் அந்த ஆசீர்வதிக்கப்பட்டான், அவனை ஆசீர்வதிக்க சொன்னேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறத நீங்கள் பார்க்கலாம். அதனால் வசனத்தின் மூலமாக பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா ஆண்டவர் யாருனாலும் ஆசீர்வதிக்க முடியும். நம்மளை ஆசீர்வதிப்பார், நம்மளை ஆசீர்வதிக்க மாட்டார் அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. அவருடைய திட்டம், அவருடைய சித்தம். நம்ம எவ்வளோ தீர்மானம் எடுக்கும், நம்ம தீர்மானத்தின்படி நடந்ததுன்னா எப்படி இருப்போம்னு நமக்கு தெரியாது. ஆனாலும் நம்முடைய தீர்மானம் நிறைவேறலேன்னு சொல்லி நம்ம நிறைய நேரத்தில் கவலைப்படுவோம். ஐயோ ஆண்டவரே, நாங்கள் இதெல்லாம் தீர்மானித்தோம், இப்படிலாம் இருக்கணும்னு நாங்கள் வந்து திட்டம் போட்டோம், இந்த மாதிரி நான் வசதியாக இருக்கணும் அப்படிங்கிறதுலாம் நிறைய காரியங்கள் நம்ம செய்கிறது நடக்காமல் போய் இப்போ வந்து வேறு ஏதோ ஸ்டாண்டர்டில் நம்ம போயிட்டுருக்கோம். அப்போ ஆண்டவரே என்ன இப்படி என்னென்ன வச்சுருக்கீங்க, நாங்கள் எப்படிலாம் இருக்கணும்னு நினச்சோம், நீங்கள் இப்படி செஞ்சிட்டிங்களா ஆண்டவரே, நீங்கள் வந்து ஆசீர்வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வந்து எப்பவும் ஆசீர்வாதமாக இருந்திருப்போம், இப்படி கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லையேன்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஆனால் வந்து ஆண்டவருடைய திட்டம் ஒன்று இருக்குது. இப்போ பாருங்கள், இது வந்து சட்டப்படியே அவர் வந்து வலது கையை பெரிய பையன் மேலே தான் வைக்கணுங்கும்போது மாற்றி வச்சு அவர் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறதுக்கு கொடுக்காருனோம்னாக்கி அதில் ஒரு காரியங்கள் இருக்குது. ஆண்டவருடைய திட்டம் இருந்து தான் அதை செய்கிறாருன்னு சொல்லி நம்ம பார்க்கோம். அப்போது ஆண்டவருடைய திட்டம் தான் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறணும்னு சொல்லி நம்ம அர்ப்பணிக்கணும் இல்லையா. கையை மாற்றி வச்சோன்னா ஏன் இப்படி வைக்கிங்கன்னு சொல்லி பையன் காரணம் பார்த்தீங்க, அந்த மாதிரி கிடையாது. ஆண்டவருடைய திட்டம் அது. ஆண்டவர் ஆசீர்வதிக்கணுங்கிறது வந்து எப்ராஹிமை ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி அது ஒரு திட்டம் வச்சுருந்ததுனால அவன் மேலே முதல் கையை வச்சார், வலது கையை வச்சாருன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அப்போ அந்த மாதிரி காரியங்களில் நம்ம ஆண்டவருடைய திட்டத்துக்கு நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம பிள்ளைகளானாலும் நம்மளுடைய வாழ்க்கையில் எதுனாலும் சரி ஆண்டவர்கிட்ட அர்ப்பணித்து ஜெயிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். வலது கையை வைக்கிறது வந்து ஒரு பெரிய ஆசீர்வாதத்தின் கொடுக்கக்கூடிய ஒரு கை தான். அதை வந்து ஆண்டவர் சொல்லி வலது கைன்னு சொல்லி வச்சார். அதுக்கு ஆசீர்வாதத்துக்கு ஊற்றாக வைக்கிறதுக்கு அந்த கருத்தை பயன்படுத்தினாங்க. அடுத்தது பரிதானங்களாக நிறைந்திருக்கிறது. இந்த பரிதானம் வாங்குறதுனால நிறையா அவங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஏசாயா 5:23 பார்த்தீங்கன்னா, பரிதானங்களுக்காக குற்றவாளியை நீதிமானாக தீர்த்து நீதிமான் நியாயத்தை அவனுக்கு விரோதமாக புரட்டுகிறவர்களுக்கு ஐயோ அப்படின்னு சொல்லி நம்ம வசனத்தை படிக்கும். ஏன் இந்த பரிதானம் வாங்கினவன் குற்றவாளியாக இருக்கான்னா, பரிதானம் காசு வாங்கிட்டோம்னாக்கி குற்றம் இல்லாதவனை பார்த்திங்கன்னா குற்றம் இருக்கவனும் குற்றம் செய்யாத ஒரு நீதிமான போய் குற்றம் செஞ்சவன்னு சொல்லிட்டு நியாயத்தையே புரட்டுறவன் நிறைய பேர் இருப்பாங்க பார்த்திங்களா. அந்த மாதிரி நீதி செய்கிறவனாக இருந்தாலும் சரி, அவன் நியாயஸ்தானத்துக்கு போகும்போது அவன் பணத்தை வாங்கிட்டு அவனுக்காக ஏதாவது தவறு செஞ்சாமனாக்கி அவனுக்கு ஐயோனாலே பரிதாபமான அவன் வாழ்க்கை வந்து பரிதாபமாக முடியும் அப்படிங்கிறது வந்து வேதத்துலேருந்து எங்களுக்கு தெரியும். அதனால் வந்து பார்த்திங்கனாக்கி நம்ம பரிதாபம், அதாவது குற்றம் ஏதோ தப்பு செஞ்சுருப்பான், அவனுக்காண்டி நிறையா வாதாடும்போது பார்த்திங்கனாக்கி அவன் நிறைய பணத்தை கொடுத்தாம்னாக்கி அதுக்கு நம்ம மாறி அவன் நல்லா குற்றம் செய்யாதவனை அவனை கொண்டே அவன் சட்டத்தில் நீ தான் இந்த தவறு செஞ்ச அப்படின்னு சொல்லி நம்ம விட்டுருக்கோம். ஏன்னா அவனுக்கு வந்து ஒரு வேளை முடியாமல் இருக்கலாம், அதுக்கு மேலே அவனால் வாழ்க்கையில் ஓடி அவன் வந்து ஒரு வந்து என்ன செய்ய முடியும், முடிவு எடுக்கிறதுக்கு மற்ற மக்களை மாதிரி அவனை செலவு பண்ணுறதுக்கு காசு இல்லாமல் இருக்கலாம் மேலே போய். அந்த மாதிரி இருக்கும்போது அவனுக்கு எதிராக செஞ்சு எவனோ காசு கொடுத்தோடனே
அதை வாங்கிட்டு அவனை புரட்டுதான் பார்த்தீங்களா, அது ஒரு தவறான காரியம். நானே என்னுடைய வாழ்க்கையில் நிறைய பார்த்துருக்கேன். நீங்கள் பாருங்கள், காசு நிறையா கொடுத்துட்டாங்கன்னு வைங்க, அவங்க வந்து எவ்வளோ மோசமானவங்க இருந்தாலும் சரி அவங்கள மாதிரி யாருமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் தவறே செய்யாத மனுஷன்னு சொல்லுவான், நான் தவறே செய்யலைங்க, நான் ஒன்றுமே தப்பு பண்ணலை அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கேட்ட ஆமாம் இவன் தப்பு பண்ணலை அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. அவன் காசு கொடுத்தவொன்னே தான், ஏய் நீ பேசாமல் போ, நீ என்ன செஞ்ச, அவன் ஒன்றுமே செஞ்சுருக்க மாட்டான், அவனை பற்றி எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஏற்ற மாதிரி பேசுகிறதுக்கு நிறையா ஆட்கள் வந்து நிறையா நீங்கள் பார்த்துருக்கலாம் வாழ்க்கையில். அந்த மாதிரி தான் இந்த இந்த இடத்துல நடக்கிறத நம்ம பார்ப்போம். அப்போ நீதிமான் நியாயத்தை அவனுக்கு விரோதமாக என்னத்தையும் புரட்டினோம்னாக்கி அவனுக்கு ஐயோன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போ நம்ம வாழ்க்கையில் ஏதாவது அந்த மாதிரி காரியங்கள் செய்திருந்தோம்னா அது வந்து செய்யாமல் இருக்கிறதுக்கு செய்யணும். செய்தவங்க இருந்தாலும் அவங்களுக்கு வந்து சொல்லணும், இப்படி செஞ்சோம்னாக்கி அது தப்பு. அதனால ஆண்டவர் ஆண்டவர் பிள்ளைகளுக்காண்டி வாதாடுகிற ஒரு ஆண்டவர் இருக்கார். அதனால் நீதிமான ஒருத்தர் தொடக்கூடாது. அவங்களுக்காக பந்து பேசணும்னாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு வந்து குற்றம் சாட்டுறது அது வந்து செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பார்த்தோம். கையை கழுவினாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, அது வந்து பிலாத்து கையை கழுவினோம்னா அந்தால அது முடிஞ்சு போகலை. அவருக்கு சந்தானத்திலே அவன் வந்து வேறு காரியங்கள் நடந்துன்னு சொல்லி பார்ப்போம். அப்போ தவறான காரியங்களுக்கு வந்து பணத்தை வாங்கிட்டு இது சரின்னு சொல்கிறது வந்து தப்பு. எந்த இடத்துல பேசுகிறதா இருந்தாலும் சரி, வெளியே வந்து ஏதாவது காரியங்கள் நம்ம செயல்பட்டாலும் சரி, அவங்க சரின்னு நம்ம பார்த்ததை அப்படியே சொல்லணும். அதை வந்து தவறுன்னு அவங்கள வந்து தப்புக்கு வந்து நம்ம இணங்கி போகவே கூடாது. அவங்க என்ன தந்தாலும் சரி, என்ன சொன்னாலும் சரி, நம்ம தவறுன்னா தவறுன்னு தான் நம்ம நிற்கணும். அந்த இடத்துல நீங்கள் கரெக்டாக நிற்கிறதுக்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். ஏன்னா நிறையா இப்போ உலக வாழ்க்கையில் நிறையா பிரச்சனைகள் வருது. ஒரு இடத்துல சண்டை போடுறாங்கன்னு வைங்க, நீங்கள் இதெல்லாம் செய்யக்கூடாதுங்க, இது தவறு அப்படின்னு சொல்லி தவறுனா தவறு தான் நம்ம சொல்லணும். அவங்கள தவறே செய்யாதப்போ நீங்கள் தவறு செஞ்சுருக்கீங்கன்னு சொல்லி அவங்க மனசை புண்படுத்துறதோ மற்றவங்கள செய்கிறதோ வந்து தவறான காரியம். இது நீதிமான்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அதனாலும் மற்றவங்களும் உலகத்தில் சாதாரண மக்களும் போகும்போது பார்த்திங்கன்னா நல்லது செய்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நல்லது செஞ்சு தீங்கு அனுபவிக்காங்க. அதுக்கு நம்ம அப்படி இணங்கி அவங்க சொல்கிற மாதிரி செய்யக்கூடாதுங்கிறது தான் நமக்கு பார்க்கணும். அடுத்தது ஆமோஸ் 5:12 பார்த்திங்கன்னா, நீதிமானை ஒடுக்கி பரிதானம் வாங்கி ஒலிவு வாசலில் ஏழைகளின் நியாயத்தை புரட்டுகிறார்கள். பாருங்கள், ஆண்டுடைய சன்னிதானத்திலே இப்படி செய்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிறத தான் ஆமோஸ் தீர்க்கதரிசி சொல்கிறத நம்ம பார்க்கணும். ஏழைகளை துன்பப்படுத்தி, ஆனால் ஏழைகளை வந்து அவனுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி அவனுக்கு பணம் இருக்காமல் பதவி இருக்காமல் ஏதோ பிரச்சனைனால அவன் வந்து மாட்டிகிட்டு இருக்கலாம். அவளை வந்து அவன் சொந்த நலத்துக்காண்டி எனக்கு வந்து ஏதோ கிடைக்கும் அப்படிங்கிற ஏதாவது பணம் நிறைய கொடுத்தாங்கன்னு 1 லட்சம் கொடுக்காம 2 லட்சம் கொடுக்காமனாக்கி அந்த பணத்துக்காக ஆசைப்பட்டு பாருங்கள் அவங்க வந்து புரட்டுறதுக்கு ஏழைகளுக்கு எதிராக புரட்டி ஆண்டவர் அந்த சமுதாயத்தில் இருக்கிற ஒரு மக்களை வந்து இந்த பாவங்க செஞ்சாங்க, இவங்க இந்த இதை செஞ்சாங்கன்னு சொல்லி அவங்க மேலே ஏதோ ஒரு பழியை போட்டு செய்கிறாங்க பார்த்துங்க. அதுதான் ஆமோஸ் வந்து இதை வந்து சொல்கிறார். ஏழைகளுக்கு எதிராக வந்து இந்த மாதிரி செய்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறத நம்ம பார்க்கோம். அவர் வந்து பாருங்கள், இந்த ஆண்டவர் வந்து என்ன செய்கிறாருன்னா, அவர் வந்து இதை சொல்லிவிட்டு இவர் இப்படி செய்கிறவங்களுக்காக மனதுருகி விடுதலையின் நற்செய்தியை சொல்லுவது தான் நான் ஆண்டவருடைய சித்தம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போது நம்ம இவங்க இப்படி செய்கிறவங்களுக்காண்டி நம்ம வந்து ஜெபிக்கலாம், இல்லாட்டி அவங்ககிட்ட சொல்லலாம். அவங்ககிட்ட சொல்லி அவங்க திருந்தலைனாக்கி ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறதுக்கு அவங்க வந்து சொல்கிறாரு. அதுதான் வந்து ஆமோஸ் தீர்க்கதரிசி எழுதியிருக்காரு. அது வந்து இவங்களுக்காக நம்ம சொன்னோம்னாக்கி ஏற்றுக்கிடுவாங்க அப்படிங்கிறது வந்து நிறையா நமக்கு முரண்பாடு தான். ஆனால் வந்து நம்ம இவங்களுக்காண்டி ஜெபிக்கணும். இந்த பக்கத்தில் உள்ளவங்கெல்லாம் நிறைய பேர் அந்த மாதிரி ஆண்டவர் அறியாமல் இருக்கவங்க, அந்த மாதிரி இருக்கவங்கெல்லாம் பார்த்திங்கனாக்கி ஏழையாக இருந்தாங்கனாக்கி அவங்களுக்கு எதிராக என்னென்னு பேசுகிறாங்க. அந்த மாதிரி பேசுகிற காரியங்கள் நிறைய நம்ம பார்க்க முடியுது பார்த்திங்களா. அதை ஆண்டவரே நீங்கள் அதுக்கு குரல் கொடுக்கறதுக்கு, அதுக்கு விடுதலை கொடுக்கறதுக்கோ, அதுக்கு அவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கோ எங்களை பயன்படுத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம ஜெபிப்போம். ஆமோஸ் வந்து பார்த்திங்கனாக்கி எத்தனையோ காரியங்களில் அப்படி தான் பேசுறதெல்லாம் அவங்கெல்லாம் கேட்டார். ஆனாலும் பாருங்கள், ஆண்டவருடைய அழைப்பு தீர்க்கதரிசி அழைப்புக்குள்ளே போனார். எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அவர் உண்மையை அப்படியே பேசினார். அப்படி நம்ம உண்மையை பேசக்கூடிய காரியங்களை நம்ம செய்து ஆண்டவருக்குன்னு ஏதாவது காரியங்கள் செய்கிறதுக்கு நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்கள் செய்வார். வசனம் சொல்கிறது அப்படி தான். அவர்கள் கைகளில் தீவனை இருக்கிறது, அவர் கைகளில் தீவனை இருக்குது, இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாரு. அவர்கள் வலதுகை பரிதானங்களாக நிறைந்திருக்கிறது. பரிதானம் வாங்கி அந்த மாதிரி இருக்கிற காரியங்கள் செய்கிறாலும் சரி, தீவனை செஞ்சாலும் சரி, அவங்க வந்து நம்ம வந்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவர், நம்மளை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ள தேவன் இருக்கார். அதனால் இந்த மாதிரி காரியங்கள்லாம் செய்கிறவங்க நம்ம மனம் திரும்பணும். அப்படி செய்யாமல் இருந்தாலும் மற்றவங்க ஏதாவது செய்தாங்கன்னாலும் அவங்களுக்கு திருந்தக்கூடிய காரியங்களை நம்ம சொல்லணும்.
அவங்களுக்காண்டி ஜெபிக்கணும். இந்த மாதிரி 2 காரியங்களுமே இவனை தீவினை செய்கிறதும் பரிதானம் வாங்குறது 2மே ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள். வலது கையை ஆண்டவர் ஆசீர்வாதத்துக்கு தான் கொடுத்துருக்காரு. தளர்ந்த கைகளெல்லாம் ஆண்டவர் திடப்படுத்தி நம்மளை நடத்துகிற தேவனாக இருக்கார். அதனால் நம்ம இந்த காரியங்களில் ரொம்ப முக்கியமாக நம்முடைய வாழ்க்கையில் இருந்தாலும் சரி, மற்றவங்க வாழ்க்கையில் இருந்தாலும் சரி, அதுக்காக ஜெபிக்கணும். அவங்ககிட்டையும் சொல்லலாம். கேட்குறவங்களா இருந்தோம்னா சொல்லலாம், கேட்காம இருந்தோம்னாக்கி நம்ம ஜெபிக்கலாம். அவங்களுக்கு ஐயோன்னு போட்டிருக்கிறதுனால இந்த காரியங்கள்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஆண்டவர் இந்த உலகத்தில் நம்ம வாழுதோம். எத்தனையோ பேர் வாழ்ந்தாங்க, நல்ல காரியங்களும் செய்கிறாங்க, கெட்ட காரியங்களும் செய்கிறாங்க. ஆனால் நல்ல காரியங்கள் நிறையா வர்றதுக்கு ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெயிப்போம். ஆண்டவர் உதவி செய்கிறதுக்கு நம்ம ஆண்டவருடைய ஆவியானவர் இந்த வசனத்தின் மூலமாக நம்மளோட கூட பேசி நம்மளை நடத்த அர்ப்பணிப்போம். அற்புதமாக நடத்துவார். ஆமென். ஜெயிப்போம். பாத்திர நீரே நீரே எங்கள் பாத்திரரே, பாத்திர நீரே இயேசுவே நீர் பாத்திரரே, நீர் ஒருவரே எல்லா துதிவன மகிமைக்கு பாத்திரரே, நீர் ஒருவரே துதி கன மகிமைக்கு பாத்திரரே, பாத்திர நீரே இயேசுவே நீர் பாத்திரரே. சுவாமி, நீங்கள் ஒருவர் தான் துதி கன மகிமைக்கு எல்லாற்றுக்கும் பாத்திரராயிருக்கீங்க சுவாமி. தகப்பன், நாங்கள் வாசித்த அந்த வசனங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே இருக்காதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க சுவாமி. தீவினைகள் செய்யாதபடி, பரிதானம் வாங்காதபடி தகப்பனே, எங்களுடைய கைகளை நீ காக்கிற தேவனாக இருக்கீங்க. கைகளை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கீங்க. யார் மேலே வைத்து ஆசீர்வதிக்கிறதுக்கு கொடுத்தீங்களோ அந்த கை பரிதானம் வாங்காதபடிக்கு ஆண்டவரே நீங்கள் கிருபை செய்து வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். எங்களுடைய கைகள் ஆண்டவரே தீவினால் நிறைந்திருக்காதபடி தளர்ந்து போய் கிடக்கிற கைகளை உயர்த்துகிற ஒரு தகப்பன் உண்டு என்று ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபித்து இந்த காரியங்களை செய்யாமல் இருக்க எங்களுக்கு கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஒவ்வொரு வசனங்கள் மூலமாய் நீ பேசுகிற வார்த்தைகளுக்காய் நன்றி சுவாமி. வார்த்தைகளின்படி நாங்கள் ஆண்டவரை செயலாற்றி ஆண்டவரே அது சொல்லித் தருகிற காரியங்களை, நல்ல காரியங்களை நாங்கள் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையை கடைபிடிக்கத்தக்கதாக நீங்கள் கிருபை பாராட்டணுமா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் உடைய வசனம் எங்களை ஆண்டவரே உருவாக்கி கொண்டிருக்கிறபடியா நன்றி சுவாமி. உமக்கு பிரியமான காரியங்களை செய்ய எங்களை வழிநடத்த வேணுமா ஜெபிக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைகளையும் நிறைவாக்கி தர வேணுமா ஜெபிக்கிறோம். எந்த இடத்துல வைக்கப்பட்டிருக்கோமோ அந்த இடத்துல உயர்த்தி ஆண்டவரே அநேக பேருக்கு ஆண்டவரே சாட்சியுள்ள பிள்ளைகளாக நாங்கள் மாற தேவ கிருபைகளை உருவாக்கி வழிநடத்தணுமா ஜெபிக்கிறோம். ஒவ்வொருடைய காரியங்களையும் ஆண்டவரை நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, என்ன தேவையாக இருந்தாலும் செய்யுங்க. ஆண்டவரே, சுக பேலன் எல்லாவற்றையும் நீங்கள் உங்களுடைய கருத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ளணும். ஆசீர்வாதம் எல்லாவற்றையும் உங்களுடைய கருத்திலிருந்து பெற்றுக்கொள்ளணும். உங்களுடைய சித்தத்துக்கு நாங்கள் முற்றிலுமாய் அர்ப்பணித்து ஜெபிக்கணும் சுவாமி. அப்படி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரே நீங்கள் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் நடத்துகிற தேவனாக இருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தடைபெறுகிற எல்லா காரியங்களையும் ஆண்டவரே நிலையாய் நிற்கத்தக்கதான கிருபை எங்களுக்கு தரணுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சத்துரு எங்கள் இடத்துலலாம் வைக்கப்படுத்த ஆண்டவரே வழிவகு தரும் தகப்பனே, நீங்கள் 1000 வழிகளை வைத்து எங்களை வழி நடத்துகிற தேவனாக இருக்கீங்க. நாங்கள் கேட்க தெரியாத பொழுது ஆண்டவரே எங்களுக்காக ஜெபிக்கிற தேவனாக இருக்கீங்க. நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஆண்டவர் ஜெபிக்க தெரியாத போது எங்களுக்காக ஜெபிக்கிறீர். எங்களுக்கு கேட்க தெரியாத போது கேட்டதையும் கேட்க மறந்ததையும் கூட எங்களுக்கு செய்து வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறபடியா நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் நீங்கள் பொறுப்படுத்தி வழிநடத்தமாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இப்போ கேட்குற பிள்ளைகளுக்கு அப்படியே என்ன ஆசீர்வாதம், என்ன சுக பலன், என்ன தேவையோ எல்லாவற்றையும் செய்கிற தேவன் நீங்கள் என்பதை உணர்ந்து கொள்ள எங்களுக்கு நீ கிருபை பாராட்டி வழிநடத்தமாக ஜெபிக்கிறோம். நாளை தந்தவிடா நன்றி. ஜெபத்துக்கு பயன்படுத்தப்படியா நன்றி செலுத்துகிறோம். மறுபடியும் சமூகத்தில் வரும்போது எங்களுக்கு காத்து வழிநடத்தமாக ஜெபிக்கிறேன். துதிக்கான மயமெல்லாம் அமைக்க செலுத்துகிறேன். இயேசு நாமத்தில் ஜெபங்களுக்கு நல்ல பிதாவே. ஆமென்.